ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது சேனல். ஓகேங்களா? ஸோ புது சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலை பார்க்குற அனைத்து மெம்பர்ஸும் என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனல் நேம் பார்த்திங்கன்னா மணி மேக்கர். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து காசை வந்து மேக் பண்ண போகிறோம். அது எப்படி மேக் பண்ணுறது, அதாவது ஆன்லைன் மூலம் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ ஒரு வருமானத்தை பார்க்க முடியும், அந்த வருமானத்துக்குள்ள ஒரு வாய்ப்பை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதை என்னுடைய சேனலை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், அதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சேனலில் ஒரு வீடியோ வருதுன்னா அந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு புரியவே செய்யாது. தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ லென்த்தாக இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இருந்து அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும்போது தான் அதில் என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டியில் வந்து நிறைய மெம்பர்ஸை வந்து நான் தான் ஆட் பண்ணியிருப்பேன். எல்லா மெம்பர்ஸையும் நான் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்கள் நம்பர்ஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நம்பர்ஸாக தேடி எடுத்து அதை சேவ் பண்ணி அதை வந்து நான் வந்து கம்யூனிட்டி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு உள்ளே இருக்கிற ஒரு மெம்பர்ஸும் தயவு செய்து லெஃப்ட் ஆகாதீங்க. நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி கஷ்டப்பட்டு ரெடி பண்ண கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவையான நியூஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அவேர்னஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட வராது. ஓகேங்களா? அதாவது உங்களை வந்து எந்த ஒரு இக்கட்டான இடத்துலையும் வந்து உங்களை கொண்டு நான் வந்து மாட்டி விட மாட்டேன். ஸோ நம்ம சைடு வர எல்லாமே சேஃபான தான் இருக்கும். உங்களுக்கு மணி மேக் பண்ணுறது எல்லா விஷயமே சேஃபாக தான் இருக்கும். சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. உங்கள் காசு வந்து லாஸும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து கிளியராக தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது கம்பெனி. ஸோ இந்த புது கம்பெனியில் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியை வச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது ஒரு 40 மெம்பர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 40 மெம்பர்ஸுக்கு வந்து நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற 40 மெம்பர்ஸுக்கு நான் ஆஃபர் கொடுக்குறேன். ஸோ இந்த கம்பெனியில் வந்து நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். மொத்தம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 10,000 எனக்கு கிடைக்கிற இன்கம்மை நான் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். அது என்ன ஆஃபர் அப்படின்னு உள்ளது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போது தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அந்த கம்பெனி என்ன கம்பெனி உள்ள டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த கம்பெனியோட பிடிஎஃப். ஓகேங்களா? இந்த கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா மிரர் லிமிட்டெட்னு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. நம்ம பிடிஎஃப்பை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து அவங்க மிரர் லிமிட்டெட். ஓகே, மேலே வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னவோ பார்க்கலாம். திஸ் கம்பெனி இஸ் ஃபுல்லி ஆஃப்லைன் கம்பெனி. அதாவது இவங்க வந்து ஒரு ஆஃப்லைன் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆஃப்லைன் கம்பெனின்னா ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்லைன் கம்பெனின்னா இவங்கக்கிட்ட எந்த ஒரு வெப்சைட்டோ ஆப்போ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஒன்றி அவங்க ஏதாவது குரூப்பு அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் அவங்க வந்து ரன் பண்ணுறது தான் ஆஃப்லைன் கம்பெனி. ஓகேங்களா? ஆனால் பேமெண்ட் அது எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ மற்றபடி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஜாபோ ஏதாவது ஒரு ஆட் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்போ ஏதாவது வருதுன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை போய் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டோ எதுவுமே இருக்காது. ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் வந்து அட்மின்ஸ் இருப்பாங்க. அந்த அட்மின்ஸை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த ப்ராசஸ் எல்லாம் நான் அப்படியே வீடியோவில் ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ வந்து கேளுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பவர் ஆஃப் ROI இன்கம் பிளாட்ஃபார்ம். அதாவது ROI பிளான் படி தான் இவங்க வந்து இன்கம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாட்ஃபார்ம் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தி ஒன்லி கம்பெனி தேட் பேஸ் ஃபார் லைஃப் டைம். அதாவது இவங்க வந்து லைஃப் டைமுக்கு உங்களுக்கு வந்து பே பண்ண போகிறாங்களாம். ஓகேங்களா? அதாவது இந்த கம்பெனி வந்து லைஃப் டைமுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறத தான் அவங்க வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி அபவுட்.
அதாவது கம்பெனியை பற்றியுள்ள விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் கம்பெனி மிஷன் இஸ் டு இம்ப்ரூவ் பீப்புள்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். அதாவது மக்களோட நோக்கத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை மக்களோட வாழ்க்கையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அவங்களோட வந்து நோக்கம்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, மிஷின் அதோட நோக்கம் வந்து மக்களோட வாழ்க்கையை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும், அதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவர் கோல் இஸ் டு ரெக்கவர் தி மணி லாஸ்ட் இன் மெனி கம்பெனிஸ். அதாவது மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஃபண்டு வந்து நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இன்க்ளூடிங் நானும் வந்து நிறைய கம்பெனியில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டை வந்து இந்த கம்பெனிலேருந்து நம்ம நிச்சயமாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது நீங்கள் எந்த கம்பெனி லாஸ் ஆன அமௌண்ட்டையும் இங்கே வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க கோல். அதாவது உங்களை லாஸான பணத்தை மொத்தமாக ரெக்கவர் பண்ணி கொடுக்குறத இவங்களோட நோக்கம், கோல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, திஸ் கம்பெனி இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ யுவர் லைஃப். அதாவது இந்த கம்பெனி வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உதவிஃபுல்லாக இருக்கும், உதவுறாங்க. அவங்க உங்கள் வாழ்க்கை தர வந்து வாழ்க்கை தர வந்து உயர்வதற்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கம்பெனி பிளான்ஸ். ஓகே, கம்பெனி பிளான்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கம்பெனி டோட்டலாக வந்து 4 பிளான்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. ஒன்று 500 பிளானு, அப்புறம் 1000 பிளானு, அதுக்கப்புறம் 5000 பிளானு, அதுக்கப்புறம் 10,000 பிளான். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ வந்து மொத்தம் 4 பிளான் இருக்குது. இந்த 4 பிளானை வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பிளான் நமக்கு வந்து பார்க்கலாம். பிளான் டீட்டெயில்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு பிளான் நம்பர் 1, அதாவது ஃபஸ்ட்டு பிளானு. இந்த பிளானுக்கு வந்து நம்ம 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 500 இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது நம்ம 500 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஒன் டே 10 rupees ப்ராஃபிட் இன் கிரெடிட் யுவர் அக்கௌண்ட். அதாவது நீங்கள் 500 போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா ஒன் டே நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணி நாளையிலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்ரி டே வந்து 10 rupees வச்சு உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அப்படி 10 rupees வச்சு எத்தனை நாள் கிரெடிட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, திஸ் பிளான் ஆக்டிவ் ஒன்லி ஃபார் 100 days. அதாவது 100 நாளுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 10 ரூபா வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இவர் டோட்டல் ப்ராஃபிட் 1000 rupees. அதாவது 10 ரூபா வச்சு மொத்தம் 100 நாள் கொடுக்குறாங்க. டோட்டல் நமக்கு 1000 ரூபா இன்கம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே. யூ ஆர் ஒன் மெம்பர் ரெஃபர் யூ வில் கெட் ஒன் டே 0.2 பைசா rupees கிரெடிட்டட் இன் டோட்டல் 100 days. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு நபரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 2 பைசா. ஓகேங்களா, அந்த கால்குலேஷன் படி மொத்தம் 100 நாளைக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 100 நாளைக்குன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சம்ஒன் மெம்பர் ரெஃபர் இன்கம். அதாவது ஒரு நபரை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா டோட்டலாக 20 ரூபா கிடைக்கும். ஓகேங்க, இந்த 500 பிளானில் ஒரு நபரை நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா நமக்கு 20 ரூபா கிடைக்கும். டோட்டலாக ஒரு நாளைக்கு 0.2 பைசா வச்சு டோட்டலாக 100 நாளைக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பிளான் 2 பார்க்கலாம். பிளான் 2 பார்த்தீங்கன்னா 1000 rupees. அதாவது 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒன் டே 20 rupees ப்ராஃபிட் கிரெடிட் யுவர் அக்கௌண்ட். திஸ் பிளான் ஆக்டிவ் ஒன்லி ஃபார் 100 days. சரி, ஓகே. இவங்க வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து 1000 பிளான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே வந்து 20 ரூபா வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 100 நாள்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் வர 20 ரூபா வச்சு 100 நாள் கிடைக்கும். ஸோ 100 நாளுக்கு வந்து நமக்கு 2000 ரூபா வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்காங்க. ரெஃபரல் லிங்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இதில் வந்து ரெஃபர் பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு 0.4 பைசா. அதாவது ஒரு நாளைக்கு 4 பைசா வச்சு டோட்டலாக 100 நாளைக்கு கொடுக்குறாங்க. டோட்டல் நமக்கு 40 ரூபா வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் நம்பர் 3. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5000 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, 5000 rupees வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு எவ்ரிடே வந்து 100 rupees வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 100 rupees சொல்லும்போது இதுவும் வந்து 100 நாள் தான். ஓகேங்களா, ஸோ இந்த 100 rupees வச்சு டோட்டலாக 100 நாளைக்கு நமக்கு வந்து டோட்டலாக 10,000 வந்து கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ யூ ஆர் மெம்பர். அதாவது இந்த பிளானில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு வந்து 2 ரூபா கொடுக்குறாங்க. டோட்டலாக 2 ரூபா வச்சு 100 நாளைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு 200 ரூபா வந்து ரெஃபர் போனஸாக கிடைச்சிடும். ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் நம்பர் 4. பிளான் நம்பர் 4 பார்த்திங்கன்னா 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுவும் சேம் எல்லாத்தையும் போல் தான். ஒன் டே வந்து 200 ரூபா கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து நமக்கு 100 நாள் கொடுக்குறாங்க. 100 நாள் வந்து நமக்கு
20,000 ருபீஸ் வந்து கிடைக்குது. அதாவது 100 நாள் முடியும் போது நமக்கு 20,000 டோட்டலில் கிடைக்கும். அதாவது இவங்க இது எவ்ரிடே வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு 200 வச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம 10,000 நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா, நம்ம ஜாயின் பண்ண டேட்டில் அடுத்த நாள் தொட்டு நமக்கு வந்து 200 வச்சு நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க. டோட்டலாக 100 நாளைக்கு நாங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். டோட்டலாக 10,000 போட்டால் 20,000 நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பிளானில் வந்து ஒரு ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 ரூபா வச்சு டோட்டலாக 100 நாளைக்கு 400 கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு கம்பெனி கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எ பர்சன் கேன் என்டர் ஒன்லி ஒன் ஐடி. அதாவது இந்த கம்பெனியில் வந்து ஒரு ஆள் ஒரு ஐடி தான் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு ஆள் இந்த கம்பெனியில் ஒரு ஐடி தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பீப்புள் ஜாயின் இன் திஸ் கம்பெனி மஸ்ட் ஹேவ் கூகுள் பே ஆர் ஃபோன்பே. அதாவது இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற எல்லா மெம்பர்ஸுக்குமே ஜிபே இல்லாது ஃபோன்பே ரெண்டுமே இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஃபோன்பே இல்லாத ஜிபே வந்து எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் யுவர் ஃப்ரெண்டு டு இன்வெஸ்ட். அதாவது உங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது கட்டாயப்படுத்தி வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கக்கூடாது. அவங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி முழுசாக சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு விருப்பப்பட்ட மட்டும் உள்ள சேர்த்து விட்டு அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்கள வந்து ஃபோர்ஸ், அதாவது கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்ஃபோவில் அவங்க ஓகே தேங்க்யூ. கம்பெனி அட்ரஸ்ஸு அண்ணாமலை நகர், தர்கா, ஓசூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாக வந்து கம்பெனியோட மொத்த டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து எல்லாமே இந்த கம்பெனி பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப்லைன் கம்பெனி. இதை வந்து இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்குள்ளாடி போய் அதில் வந்து ஓனரு, அட்மின் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி வந்து நம்ம ஐடி போடுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து டெலிகிராம்குள்ளே போகிறேன். இதை வந்து அவங்க கம்பெனி குரூப். ஓகேங்களா? இந்த குரூப்பில் வந்து இப்படி நம்ம லிங்கை டச் பண்ணி வரும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து குரூப் வந்துடும். நம்ம ஜாயின் கொடுத்து உள்ளே போயிட்டோன்னா இதில் வந்து ஒரு கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தாச்சுன்னா இங்கே வந்து வந்துடும் பாருங்கள். இதில் வந்து ஓனர் மட்டும் தான் இருக்காங்க. இதில் இன்னும் அவங்க அட்மின் ஆட் பண்ணலை, ஓனர் மட்டும் தான் இருக்காங்க. அதில் வந்து ஓனரை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பாருங்கள் மெசேஜ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க ஒரு ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு ஐடி நம்பர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஐடி நம்பர் வச்சு தான் நம்ம ஒரு நண்பர்களை வந்து ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஐடி நம்பர் என்னன்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த என்னுடைய வீடியோ பார்த்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற அவ்வளோ மெம்பர்ஸும் என்னோடய ரெஃபரல் ஐடியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு தோணும் நான் ஏதோ ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லின்றேன்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனி இந்த சேனலை வந்து மெயின்டைன் பண்ணுறது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோக்கம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்பெனியில் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ எனக்கு எவ்ரிடே வந்து 200 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 200 ருபீஸில் எவ்ரிடே, அதாவது டோட்டலாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 40 மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 40 மெம்பர்ஸுக்கு ஒவ்வொரு டே எனக்கு 200 ருபீஸ் வச்சு கிடைக்கும். அந்த 200 ருபீஸில் 100 ரூபா வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபரு கொடுப்பேன். ஓகேங்களா? அதாவது 40 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 40 மெம்பர்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 40 மெம்பர்ஸில் ஃபஸ்ட்டு நாளைக்கு ஒரு மெம்பர், 2ஆம் நாளைக்கு அடுத்த மெம்பர், 3ஆம் நாளைக்கு அடுத்த மெம்பர், 4ஆம் நாளைக்கு அடுத்த மெம்பர், அப்படி டோட்டலாக 40 நாளைக்கு 40 சப்ஸ்கிரைபருக்கு நான் 100 ருபீஸ் வச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நான் சொல்லியிருக்க ஆஃபர். அதாவது உங்களுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது வந்து ஒரு லாபம் தானே, நஷ்டம் கிடையாதுல்ல. ஸோ அந்த ஆஃபரை வந்து எல்லோரும் வந்து எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து ட்ரை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் ஜாயின் பண்ணி அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நேராக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சேனலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய ரெஃபர் லிங்கில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி நம்பர் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து கஸ்டமருக்கு, அதாவது அவங்க கம்பெனியில் போய் நான் கேட்பேன் இந்த ஐடி நம்பர் யாரோட கீழே வந்து வந்திருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் வந்து என்னுடைய கீழே வந்து டைரெக்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த நபருக்கு வந்து என்னுடைய
அந்த ரெஃபரல் கோடை வந்து நீங்கள் நான் கொடுத்தா அந்த கோடை உங்கள் ஐடி நம்பர் சொன்னால் போதும், நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சுட்டு அந்த நபருக்கு வந்து அந்த ₹100 வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். டோட்டலாக 40 பேருக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த 40 மெம்பர்ஸு சீக்கிரம் ஜாயின் பண்ணி 40 மெம்பர்ஸில் இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லா மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கம்பெனி வந்து ஜென்யூன் கம்பெனி. அவங்கள்ட்ட ஆல்ரெடி நான் பேசிட்டேன். அவங்க வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ண மாட்டேன் சார், என்ன வந்தாலும் க்ளோஸ் பண்ண மாட்டான், கன்ஃபார்மாக லைஃப் டைமுக்கு ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நம்பி வீடியோ போடலாம். உங்களை நம்பி எத்தனை மெம்பர்ஸ் வந்தாலும் அத்தனை மெம்பர்ஸ் இல்லை லைஃப் டைமுக்கு நாங்கள் வந்து இன்கம் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. தயவுசெய்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க இந்த லென்த்தாக இருக்கிற வீடியோ, ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாதுங்க, தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்லியிருக்கேன்னு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் குரூப்பில் வந்து என்னுடைய இது இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.